இதான் கொஸ்டின். இதில் வந்து லைக் பேலன்ஸ் ஷீட் யூஷுவல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் ஷேர் கேபிட்டல், ஜென்ரல் ரிசர்வ்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ், அசட் சைடில் வந்து சன்ட்ரி அசட், குட்வில், பின்ன ஷேர்ஸ் அண்ட் டி லிமிடெட் அட் காஸ்ட். இந்த ஷேர்ஸ் அண்ட் டி லிமிடெட் அட் காஸ்ட் இந்த அமௌண்ட் தான் ஆக்சுவலாக சி லிமிடெட் வந்து டி லிமிடெட்க்கு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். பின்ன கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து இன் கேஸ் ஆஃப் டி லிமிடெட் profit for the year ended 31st December 1986 is rupees 12,000 and transfer to reserve is rupees 5,000. The holding of C Limited in D Limited is 90% acquired on 30th June 1986 கொடுத்துருக்காங்க. which means C Limited வந்து D Limitedல 90% ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 10% வெளியே கிடக்கு. ஸோ 90% is for holding company and 10% is for minority interest. அதாவது அவுட் சைடர்ஸை கூப்பிட்ற பேர் தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் வரைகிறத பார்க்கணும். அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி ட்ரா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் வரைவோம். ஆக்சுவலாக யூஸ்வலாக இங்கே இருக்கிறது வந்து லைக் ஃபஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் பார்த்த கொஸ்டின் வந்து கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சி லிமிடெட் அண்ட் சப்சிடரி டி லிமிடெட் ஆஸ் ஒன் பர்டிகுலர் டேட். என்றைக்கு அந்த கம்பெனி நம்ம வாங்குறோன்ற டேட் எழுதணும். அண்ட் திஸ் இஸ் வெர்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். அண்ட் யூஸ்வலாக நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எழுத மாதிரி இது வெர்டிக்கல் ஃபார்மில் எழுதியிருக்கோம். யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும் ஃபார்மேட். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் த ஃபார்மேட் வில் பி சேம். ஸோ இதை பைஹெட் பண்ணுறது நல்லது. ஸோ இது இப்படியே இருக்கணும். ஃபஸ்ட் ஒன் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, அதுக்கு கீழே ஃபஸ்ட் ஒன் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், அதுக்கு கீழே ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இது ரெண்டு அமௌண்ட் எழுத வேண்டியிருக்கும். யூஸ்வலி ஷேர் கேபிட்டல் இந்த ஹோல்டிங் கம்பெனியோட அமௌண்ட் டேரெக்டாகவே எழுதிடுவோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எப்போதும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்போதும் ஒரு ஸ்டார் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், அதாவது அவுட் சைடர்ஸ், அவங்களுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம ஸ்டார் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் கரண்ட் லைபிலிட்டி, ட்ரேட் பேயபிள்ஸ். ட்ரேட் பேயபிள் இஸ் நத்திங் பட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை நம்ம சொல்கிற பேர் தான் ட்ரேட் பேயபிள்ஸ். ப்ளஸ் பண்ணி அமௌண்ட் எழுதிடலாம். செகண்ட் ஒன் அசெட்ஸ் வரும். அசெட்ஸில் 2 types ஆஃப் அசெட்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் நான் கரண்ட் அசெட் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்ஸ் கீழே டேஞ்சபிள் அசெட்ஸ் அண்ட் இன்டேஞ்சபிள் அசெட் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். டேஞ்சபிள் அசெட்ஸ் நார்மல் ஃபிக்ஸட் அசெட்ஸ், மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி ரெண்டுக்கும் ப்ளஸ் பண்ணி அமௌண்ட் எழுதிடும். இன்டான்ஜிபிள் அசெட் இஸ் நத்திங் பட் குட்வில். குட்வில் எப்போதும் கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ தான் ஹேஷ்டேக் வச்சு மார்க் பண்ணிடலாம். பின்ன கரண்ட் அசெட்ஸ் கொஸ்டின்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குள்ளே வேல்யூ ரெண்டும் ப்ளஸ் பண்ணி சைமல்டேனியஸாக எழுதினா போதும். லாஸ்ட்டாக ப்ளஸ் பண்ணால் சம்பவம் ஓவர். இப்போ நம்ம பார்த்த அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன் திஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது. ஹோல்டிங் கம்பெனிக்கு மட்டும்தான் ஷேர் கேபிட்டல் எடுப்போம். ஷேர் கேபிட்டல் அண்ட் ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each 2 lakhs இருக்கா. ஸோ டோட்டலி எத்தனை ஷேர்ஸ் இருக்கும்? 2 lakhனா 20,000 ஷேர்ஸ் அட் 10 eachன்னு பிரிப்போம். விச் இஸ் 2 lakh rupees ஷேர் கேபிட்டலாக வந்துடும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் தெர் வில் பி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். when it comes to current liability, அதாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 30,000 rupees for holding company and 15,200 rupees for subsidiary company. So all around it will be 30 plus 15,200 45,200 rupees வரும். ஸோ இங்கே 45,200 rupees எழுதிடும். பின்ன அசெட்ஸ்க்கு வரும்போது இங்கே எதெல்லாம் இருக்குது? ஃபிக்ஸட் அசெட்ஸ், சன்ட்ரி அசெட்ஸ் இருக்குது. 1,32,500 ப்ளஸ் 1,38,200. ஸோ 1,32,500 1,38,200 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 2,70,700 rupees வரும். ஸோ டேஞ்சபிள் அசெட்ஸில் 2,70,700 rupees எழுதிப்போம். இப்போ இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் குட்வில், இது எப்போதும் கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டார் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சுட்டு இங்கே எழுதிக்கலாம். பின்ன கரண்ட் அசெட்ஸ் கொஸ்டின்ஸில் கரண்ட் அசெட் எதாவது கொடுத்துருக்காங்களா? சன்ட்ரி அசெட், ஃபிக்ஸட் அசெட், குட்வில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஷேர் அண்ட் டி லிமிடெட் காஸ்ட் பின்ன எதுவுமே கொடுக்கல. ஸோ நோ கரண்ட் அசெட். ஸோ இங்கே எதுவுமே கொடுக்காததுனால வேல்யூ நில்லுன்னு எழுதிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் லைக் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இப்போ நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், குட்வில் கண்டுபிடிச்ச அமௌண்ட் எழுதணுன்னா டேலி பண்ணால் திங் கெட்ஸ் ஓவர். இப்போ நம்ம அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லைக் இட் இஸ் இன் கேஸ் ஆஃப் டி லிமிடெட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் ended 31st December 1986 is rupees 12,000 and transfer to reserve is rupees 5,000. Holding of C Limited in D Limited is 90% acquired on 30th June 1986. ஸோ 90% ஆஃப் ஷேர்ஸ் சி லிமிடெட் வந்து அக்யூர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் வந்து ஆக்சுவலாக அப்போ 90% இருக்கும். ஸோ பாக்கி ஒரு 10% இருக்குல்ல, அது அவுட் சைடர்ஸ்க்கு போகும். இந்த அவுட் சைடர்ஸ் நம்ம கூப்பிட்ற பேர் தான் மைனாரிட்டி. ஸோ அப்போ ரேஷியோ எடுக்கும்போது ஹோல்டிங் கம்பெனி இஸ் டு அவுட் சைடர்ஸ், அதாவது மைனாரிட்டி. அப்போ 90% இஸ் டு 10% வரும். ஷார்ட் ஆக்கி 9:1 எழுதியிருக்கேன். அப்போ சி லிமிடெட்க்கு எவ்வளோ ஷேர் போகுது? 9/10. மைனாரிட்டிக்கு எவ்வளோ போகுது? 1/10. தென் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்.
So revenue profit is nothing but it is a profit that is earned by the subsidiary company after the date of acquisition of share by the holding company is called revenue profit. இல்லைன்னா அது நம்ம போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். லைக் சப்சிடரி கம்பெனி வந்து டேட் ஆஃப் அக்விசிஷன் கழிஞ்சு உண்டாக்குற ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த ஒரு சர்டன் போர்ஷனை தான் நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட்னு சொல்லுவோம், இல்லை போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லைக் கொஸ்டினில் see after the date of acquisition, the 31st December 1986 is rupees 12,000 and transfer to reserve is 5,000 rupee. நம்ம கம்பெனி என்னைக்கு வாங்குகிறோம் 30th June 1986, பட் பேலன்ஸ் ஷீட் நம்ம உருவாக்குற நாள் வந்து 31st December 1986. ஸோ 30th ஜூன்லேருந்து 31st December 1986 வரைக்கும் எத்தனை மாதம் வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்ம கேப்பில் எவ்வளோ 12,000 rupees ஷேர் வாங்கியிருக்கோம். ஸோ கரண்ட் இயரில் நமக்கு இருந்த ப்ராஃபிட் 12,000 rupees. ஆனால் நம்ம கம்பெனி அக்யூர் பண்ண டேட் வந்து 30th June 1986. ஸோ ஜூன் முடிஞ்சிருச்சு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். வி ஹேவ் 6 months பேலன்ஸ். அந்த 6 மாதத்தில் உள்ளது தான் ரெவன்யூ ப்ராஃபிட்டை கேல்குலேஷன் பண்ணுவோம். ஸோ 12,000ல் 6 monthsக்கு கேல்குலேட் பண்ணால் இட் பி 6,000 rupees. அந்த 6,000 rupeesல ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ, மைனாரிட்டி கம்பெனிக்கு எவ்வளோன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் 6,000 into 9/10 ஃபார் ஹோல்டிங் கம்பெனி and the 6,000 into 1/10 for minority company. So holding company ku 5,400 shares, so 5,400 rupees, and for minority 600 rupees varum. See, once revenue profit கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது பார்க்கணும். கேபிட்டல் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் நம்ம கம்பெனியை வாங்கும்போது சப்சிடரி கம்பெனிலேருந்து நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்றது தெளிவாக காட்டுறது தான் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆக்சுவலி ஜென்ரல் ரிசர்வ்ஸ் டி லிமிடெட் எவ்வளோ இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் டிவுக்கு 20,000 இருக்குது அண்ட் டி லிமிட்டடோட ப்ராஃபிட் வந்து 23,000 rupees இருக்குது. ஸோ 20,000 and 23,000 இதோட ப்ராஃபிட் நமக்கு வந்துடும், பிகாஸ் 43,000 உள்ள ஷேர் நமக்கு கிடைச்சிரும். அண்ட் அந்த 43,000 கூட ரெவன்யூ ப்ராஃபிட் மூலயமா 6 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச அமௌண்ட் 5,400 rupees. மீன்ஸ் ரெவன்யூ ப்ராஃபிட்டில் நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட் 5,400. ஸோ 12,000 இருந்துச்சு, திஸ் இஸ் ஃபார் அன் என்டையர் இயர். ஸோ நம்ம கம்பெனியை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அந்த 12,000லேருந்து கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ, 6,000 rupees. ஸோ இந்த 6,000 rupees இங்கே மைனஸ் பண்ணி காட்டணும். ஆல்வேஸ் த கேஸ் ரிமைன்ஸ் சேம். கேபிட்டல் ப்ராஃபிட்டில் ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டிப்பாக மைனஸ் பண்ணி தான் காட்டணும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த கேசஸ். ஏன்னா 12,000ல் நம்ம கம்பெனி வாங்கினதுக்கப்புறம் 6,000 rupees இருக்குது. இந்த 6,000 rupees ஆல்ரெடி உன்னோட கேபிட்டல் ப்ராஃபிட் அக்யூர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 43,000ல் 6,000 மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி 37,000 தான் கேபிட்டல் ப்ராஃபிட்டே இருக்கும். ஸோ இந்த 37,000 மொத்தமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது, சின்ஸ் வி அக்யூர்ட் ஒன்லி 90% ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அதனால இந்த 37,000ல் நம்மளோட 90% சி லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனிக்கும் அவுட் சைடர்ஸோட 10%, அதாவது 37,000 into 9/10 33,300 சி லிமிடெடுக்கு வந்துடும். அதே மாதிரி 37,000ல் 1/10 3,700 மைனாரிட்டிக்கு போயிடும். சரி, நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு தெரியும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா ஷேர்ஸ் ஹெல்ட் பை அவுட் சைடர்ஸ். நம்ம 90% ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிக்கிட்டோம், 10% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவுட் சைடர்ஸ் கையில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஷேர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, ஷேர் கேபிட்டல் டி லிமிட்டடில் 1 lakh இருக்குது. 1 lakhனா 90% நம்ம வாங்கிக்கிட்டோம், 10% வெளியே உள்ளவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது வெளியே உள்ளவங்களோட கேல்குலேஷன், மைனாரிட்டி கேல்குலேஷன்ஸ். 10% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 1 lakhல 10% எவ்வளோன்னு பார்க்கணும், 10,000 rupees, ரைட். ஸோ அது கூட ரெவன்யூ ப்ராஃபிட்டில் மைனாரிட்டிக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, 600 rupees கிடச்சிச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பின்ன கேபிட்டல் ப்ராஃபிட்லேயும் மைனாரிட்டிக்கு ஷேர் இருந்துச்சு, 3,700 rupees கேபிட்டல் ப்ராஃபிட்டில் வெளியே உள்ளவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த 3,700 மைனாரிட்டியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆல் அரௌண்ட் வில் கெட் 14,300 rupees. ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வில் பி 14,300 rupees. இந்த 14,300 தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸில் எழுதுவோம். ஸோ 14,300. ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கேல்குலேட் பண்ணி எழுதணும், சேம் வே குட்வில் கேல்குலேட் பண்ணி எழுதணும். ஸோ நம்ம குட்வில் கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குட்வில் வந்து ஆக்சுவலாக அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அது எப்போதுமே பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஷேர்ஸ் அண்ட் டி லிமிடெட் அட் காஸ்ட் 1,40,000 rupees சியோட காலத்தில் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் டிஏ வந்து இந்த விலைக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், 1,40,000 rupees பே பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலி எவ்வளோ கொடுத்துருக்கணும், பிகாஸ் வி நோ தட் வி அக்யூர்ட் ஒன்லி 90% ஆஃப் ஷேர்ஸ், ரைட். நம்ம உனக்கு 1,40,000 rupees கொடுத்துருக்கோம், ஆனால் ஆக்சுவலி 90% ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருந்திருக்கணும்னு பார்க்கணும். இப்போ 1 lakhோட 90% எடுத்திருந்தோம்னா இட் இஸ் நமக்கு 90,000 rupees கிடச்சிருக்கணும். ஆக்சுவலி நம்ம 90,000 rupees தான் உனக்கு கொடுத்துருக்கணும், பட் வி கேவ் தம் 1,40,000 rupees, விச் இஸ் மச் மோர் எக்ஸஸ், ரைட். ஸோ நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் ஆல்வேஸ் கேபிட்டல் ப்ராஃபிட் கிடைக்கிற அந்த ஹோல்டிங் கம்பெனியோட இந்த பர்டிகுலர் ஷேரை, அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம எப்போதும் குட்வில்ல மைனஸ் பண்ணி காட்டணும்.
ஸோ இங்கே குட்வில் கேல்குலேஷன் ஆக்சுவல் அமௌண்ட் எழுதியாச்சு. ஆக்சுவல் வேல்யூ வாஸ் 90,000 ரூபி. கேபிட்டல் ப்ராஃபிட்டில் நம்மளோட ஷேர் 33,300 rupees. ஸோ 1,40,000 90,000 மைனஸ் பண்ணி அதில் வர ஆன்சரில் 33,300 மைனஸ் பண்ணால் உனக்கு 16,700 rupees கிடைக்கும். நான் ஷார்ட் ஆக்கிறதுக்கு வேண்டி 90,000 33,000 ப்ளஸ் பண்ணி 1,40,000 மைனஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் டூ எய்தர் வே, நாட் அன் இஷ்யூ வித் தட். ஸோ இப்போ 16,700 rupees இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் குட்வில். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் தே கேவ் அ கேஸ் லைக் already goodwill appear ஆகுது 20,000 rupees. So we already have 20,000 additional goodwill. So 16,700 plus balance sheet goodwill around 20,000. மொத்தமாக 36,700 rupees தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச goodwill. So 36,700 rupees goodwillல போகும். இதுக்கப்புறம் minority interest calculation முடிஞ்சிருச்சு, goodwill calculation முடிஞ்சிருச்சு. We just need reserves and surplus. Once we found that, யூஸ்வலாக டேலி பண்ணி ரெண்டும் முடிச்சுக்கலாம் and the sum will get over. So reserves and surplus எப்படி calculate பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் கேல்குலேஷன் வந்து ஆக்சுவலாக ஜென்ரல் ரிசர்வ். நம்மளோட ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருந்துச்சு? வி ஹேவ் 18,000. நமக்குள்ள ப்ராஃபிட் 24,500 rupees இருக்குது. ஸோ ஜென்ரல் ரிசர்வ்ஸ் எழுதும்போது நம்மளோட ரிசர்வ்ஸ் அண்ட் 18,000, நம்ம ப்ராஃபிட்டான 24,500. இந்த அமௌண்ட் மாறாது. ஸோ 42,500 நம்மளோட பைசா, நம்மளோட ரிசர்வ் அண்ட் நம்மளோட ப்ராஃபிட் அதை ப்ளஸ் பண்ணிடுவோம். ஸோ 42,500 ப்ளஸ் சப்சிடரி கம்பெனிலேருந்து நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் கிடச்சிருக்குன்னு அக்யூர் பண்ணணும். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ரெவன்யூ ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட்டில் மொத்தமாக 6,000 நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 5,400 rupees அடிஷனலாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வீல் ஆட் தட் டூ. ஸோ இந்த 42,500ல் ரெவன்யூ ப்ராஃபிட்டில் நமக்கு கிடைச்ச ஷேரான 5,400 ஆட் பண்ணும்போது நமக்கு 47,900 rupees வரும். இந்த 47,900 rupees தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட அமௌண்ட். நம்ம அதை தான் பொக்கி 47,900ங்கிறத ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் எழுதுவோம். ஸோ 47,900. ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணும்போது இட் இஸ் 2,47,900, 14,300 and 45,200. ஸோ நம்ம மொத்தமாக நமக்கு 3,07,400 rupees வரும். ஸோ இங்கே அதே மாதிரி 3,07,400 rupees வரணும். ஸோ இன்கேஸ் இது டேலி ஆகணும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறவே செய்யாது. மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இது இல்லைனாலும் ட்ரை டு ரைட் திஸ். பிகாஸ் இது மட்டும்தான் இருக்கும் equity and liabilities. அதுக்கு கீழே 3 ஹெட்டிங்ஸ் வரும். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், கரண்ட் லைபிலிட்டி. ஷேர் ஹோல்டர் ஃபண்டு கீழே ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ கரண்ட் லைபிலிட்டி ட்ரேட் பேபிள். ட்ரேட் பேபிள் இஸ் நத்திங் பட் சண்டரி கிரெடிட்டர்ஸ். அசெட்ஸ் கீழே 2 ஹெட்டிங் வரும். நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்ஸ் டபுளாக பிரியும். டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள். இன்டேஞ்சபிள் எப்போதும் குட்வில், டேஞ்சபிள் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ். கரண்ட் அசெட் கீழே ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் நிறைய போகும். அது பேலன்ஸ் ஷீட் இருந்தால் அந்த அமௌண்ட் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நில்லுன்னு போட்டுடலாம்.